இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன். இன்பமான வாழ்க்கை வேண்டேன், இனிய செல்வம் சீரும் வேண்டேன். துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் சந்து செய்யும் ஆடியேன். துன்பமற்ற சுகமும் வேண்டேன், நின் தொண்டு செய்யும் ஆடியேன். சித்தம் போல் என்னை நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை சித்தம் போல் என்னை நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை. என் சித்தம் போல் ஒன்றும் வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே. என் சித்தம் போல் ஒன்றும் வேண்டாம் என் பிதாவே என் இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே திரும்பவுமாய் தேவ சமூகத்தில் சேர கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக என் உள்ளம் திறந்து நான் அவரை துதிக்கிறேன். என்னோடு கூட இன்றைக்கும் வேத வசனத்தோடு இணைந்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கூட நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கிறவனாக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். நாம் உண்மையாகவே வேத வசனம் நம்மோடு இடைப்படுகிறது என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்மில் காணப்படும்படியாக ஒவ்வொரு நாளுமே தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்கிற அந்த ஆனந்தத்தோடும் ஜெபத்தோடும் கூட நான் உங்களை சந்திப்பதற்கு ஆசைப்படுவதால் ஆவியானவரும் நம்மோடு கூட அதற்கு ஒத்தாசை செய்யும்படியாக கிருபை தருவாராக. இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து ஒரு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், அந்த ஒரே அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் மறுபடியும் நம்முடைய நினைவிலே கொண்டு அன்றைக்கு இருந்த ஒரு நிலை இன்றைக்கும் அப்படியே தேவ ஜனங்களுக்கு என்று தேவன் செய்து வருகிறார் என்கிற அந்த ஒரு நிலைமையை நம்முடைய நினைவிலே கொண்டு அவரை நோக்கி பார்ப்பதற்கு தேவன் வாசலை திறப்பாராக. இங்கு நடந்திருக்கிற சம்பவம் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே யோசேப்பு, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களை தெரியாதவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எல்லாம் தெரிந்தவர்கள். எனக்கு ஒரே அதிகாரத்தில் எழுதின அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு முறை தனித்து உட்கார்ந்து வாசித்து இந்த சம்பவத்திற்கும் நமக்கும் கூட எவ்வளவு சம்பந்தம், இந்த சம்பவத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு நெருங்கின உறவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இவைகளெல்லாம் நாம் கற்று உணர்ந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவதால் நாம் கேட்டுக்கொள்வதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்யத்தக்கதான பலனை தேவன் ஆவியானவர் கட்டளையிடும்படியாக ஜெபத்தோடு கூட மறுபடியும் அந்த நினைவிற்கு வருவோம். எங்க அருமையான யாக்கோபையாவை நமக்கு தெரியும். ஏறக்குறைய 12 பிள்ளைகளை அவர் பயன்மரனை பெற்றெடுத்த பின்பு அவருடைய அனுபவங்கள் வித்தியாசமாய் மாறினது. தன்னோடு பிறந்த மூத்தவர்கள் எல்லாரையும் அவர் அனுப்பி தன்னுடைய வேலையை கவனிக்க, அவரவர் வேலையை கவனிக்க அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்கிற அந்த அருமையான மகனை மாத்திரம் தன்னோடு வைத்துக் கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த யோசேப்புக்கு தேவையான காரியங்களை அவர் செய்து கொடுத்தார். இதில் விசேஷமாக யோசேப்பை தகப்பன் பகைத்த சிநேகித்ததினாலே அவர்கள் அதிகமாய் பொறாமை கொண்டு பகைத்தார்கள் என்பதை நம் 3-4 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அது நமக்கு தெளிவாய் தெரியும். 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 18வது வசனம், இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வருவீர்களானால் கோபம் கொண்டு பொறாமை கொண்டு எப்படியோ அவன் மேல் இருக்கிற எரிச்சல் அதிகமாக்கி கொண்டே போனார்களே தவிர அதற்கு காரணம் ஒன்று, தகப்பன் அதிகமாய் நேசித்தார். பல வருடமான அங்கி அவருக்கு எடுத்து கொடுத்தார், தைத்து கொடுத்தார். அதோடு கூட யோசேப்பு சொப்பனம் கண்டு தனக்கு, தன் சகோதரர்களுக்கு, தன் தகப்பனுக்கு சொல்லுகிற ஒரு அனுபவசாலியா இருந்ததால் அவர்களுடைய அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அவர்களுக்கு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்கிறதை உணர்ந்து துக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும்.
மனவேதனை அடைந்தார்கள் என்று தெரியும். இந்த வேதனை அவர்களை பொறாமைக்கும், அவர்களை எப்படி ஆகிலும் கோபத்தின் உச்சத்திற்கும் கொண்டு போய் நிறுத்தினது என்பது நமக்கு வேதத்தில் நாம் அறிந்து கொண்ட உண்மை, இதற்கு முன்பு நாம் கற்றுக்கொண்ட உண்மையாகும். இங்கு ஒரு நாள் திடீர் என்று தகப்பன் அழைத்தார். உன் அண்ணன்மார் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களை நலம் விசாரித்து அவர்களிடத்தில் ஒரு அடையாளத்தை வாங்கி வா என்று அவர்களை அனுப்பி வைத்தார். சகோதரர்களை பார்க்கும்படியாக புறப்பட்டு போற இந்த சம்பவம் நமக்கு தெரியும். தூரத்திலே யோசிப்பு வருகிறதை கண்டவுடன் அவனுடன் பிறந்த அவ்வளவு பேரும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவனை ஒழித்து விட வேண்டும், மறுபடியும் அவன் தகப்பனிடத்திற்கு உயிரோடு போகக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் அந்த நிலைமைக்கே வந்து விட்டார்கள். இந்த நிலையில் ரூபன் அதை குறித்து யோசித்தார். மூத்த மகன், எல்லாருக்கும் மூத்தவர் சிந்தித்தார். சகோதரர்களை பார்த்து சொன்னார், கொல்ல வேண்டாப்பா, அவனுடைய ரத்தபலி நம்ம மேல வேண்டாம், அவனை பக்கத்தில் இருக்கிற குழியில போட்டுருங்க. அவருடைய கொல்லக்கூடாது என்று தப்பிப்பதற்காக ரூபன் கொடுத்த ஒரு ஆலோசனை என்பதை நாம் அறிவோம். தூக்கி அந்த குழியில போடுங்க, போயிட்டு போறான், அவனையே நம்ம கொல்லணும், நம்ம உடன் பிறந்தவன் இல்லையா? இப்படி சொல்லி அவர்கள் கைக்கு அவனை தப்புவித்தார்கள். யோசேப்பை தப்புவித்து ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள். நாம் வேதத்திலே வாசிக்கலாம். 24வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், வெறும் குழியிலே போட்டு விட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது ஒரு குழி, அவனை உள்ளே போட்டார்கள். நீங்கள் இப்பொழுதுதான் நாம் ஒரு நல்ல சிந்தனைக்கு வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். குழியிலே கிடக்கிற யோசேப்பின் நிலைமை எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு தீர்மானத்தில் குழியிலே போட்டுவிட்டால் போதும், அவனை உயிரோடு வையுங்கள் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு வந்த ஒரு நிலையை யோசேப்பு தெரிந்திருந்தாரா தெரியாமல் இருந்தாரா தெரியாது. அவர் தூரத்தில் வரும்பொழுது இவைகளை பேசினார்கள், தூக்கி உள்ளே போட்டு விட்டார்கள். இந்த நிலையில் யோசேப்பினுடைய அந்த குழிக்குள் இருந்த நிலைமை, குழிக்குள் இருக்கிற அந்த சம்பவத்தை மாத்திரம், அந்த இடைவேளை நேரத்தை உங்களுடைய மனதின் ஆழத்திலே ஒரு சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். என்னோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற அல்லது இந்த காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று அமர்ந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரர் சகோதரி, தாய்மார்கள், அருமையான தகப்பன்மார்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரம் எப்படி யோசேப்புக்கு இருந்திருக்கும்? ஒன்று, யோசேப்பு என்ன சொல்லி அழுதிருப்பார், என்ன சொல்லி கதறி இருப்பார், என்ன சொல்லி கூப்பிட்டிருப்பார். அதுவும் எத்தனை சகோதரர்கள் தனக்கு முன் பிறந்த அவ்வளவு பேருடைய பேரிடம் என்ன விதமான பெயரை சொல்லி, யாராயிலும் ஒருவர் எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? யாராயிலும் ஒருவர் எனக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டீர்களா? ஒரு அண்ணன் என்னோடு பிறந்த ஒரு அண்ணன் என்னை தூக்கிவிட மாட்டார்களா? அப்படிப்பட்ட ஒரு மனநிலை பக்குவத்தில் அவர் கதறி இருந்த வார்த்தைகளை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். எப்படி கதறினார் என்று எழுதவில்லை, ஆனால் என்ன விதமாய் கதறி இருப்பார் என்பதை நாம் சிந்திப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது. எத்தனை முறை அண்ணா அண்ணா என்று அழுதிருப்பார், எத்தனை முறை பெரியண்ணா என்று கூப்பிட்டிருப்பார், எத்தனை முறை மற்றவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்திருப்பார், எத்தனை முறை தனக்கு பழகின தன்னோடு பேசி கொண்டிருக்கிற சகோதரன் அல்லது தன்னை பார்த்து சிரிக்கிற பேசியிருந்த தன் தாமனோடு இருக்கும் பொழுது நேசிக்கிறது போல அருகில் இருந்த அண்ணன் பெயரை சொல்லி அழைத்திருப்பார், அண்ணன் பெயரை சொல்லி கூப்பிட்டிருப்பார் என்று பாருங்கள். அவருடைய சத்தம், யோசேப்பின் சத்தம் சகோதரர்களின் காதுகளில் கேட்கிறது. ஆனால் ஒரு சகோதரனும் அவனை காப்பாற்றுவதற்கு, தூக்கி விடுவதற்கு, எடுத்து நிறுத்துவதற்கு முன் வரவில்லை என்பதை இந்த இடைவேளையில் நம்மால் அறிய முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கூட நம் ஒரு சிறிய சிந்தனைக்கு நம்மை விட்டு கொடுப்போமானால், பூமியிலே மனுஷனாய் பிறந்து விட்டோம். நம்முடன் பிறந்த ஏராளமான சகோதர சகோதரிகள், நம்மோடு பிறந்த எத்தனையோ விதமான அருமையான உடன் பிறந்தவர்கள், பெரியப்பா சித்தப்பா, இப்படிப்பட்ட உறவு முறைகள் ஏராளம். எத்தனையோ பேர், எவ்வளவோ நம்பி இருந்தோம், எவ்வளவோ நம்பிக்கையாய்ப்பட்டிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் காரியத்தை உள்ளத்தின் ஆழத்திலே சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் நாம் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் நம்பி இருந்தேன், என்னை கைவிட்டாங்க.
நான் அவர்களே மலை போல நம்பியிருந்தேன், என்னை கைவிட்டாங்க. நான் அவர்களை நம்பியிருந்தேன், என்னை குழியில தள்ளி விட்டாங்க. நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன், அவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். எனக்கு இப்படி மோசம் பண்ணுவார் என்று நான் எண்ணவில்லை, என்னை மோசம் போக்கி விட்டார்கள். இப்படி எல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு உண்டு. இங்கு அருமையான உடன் பிறந்த சகோதரர்கள் மோசம் போக்கினவர்களாக மாறினார்கள். மோசம் போனவனாய் மாறிவிட்டான் யோசேப்பு. இன்றைக்கு இருக்கிற நிலைமைகளை ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளத்திற்குள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு கூட நாம் கதறுகிற கதறல், இன்றைக்கு கூட நாம் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு கூட நாம் பேசுகிற வார்த்தையில் உள்ள அர்த்தங்கள் எல்லாம் மலை போல் நம்பியிருந்தேன் ஐயா, இது எனக்கு வரும் என்று நம்பியிருந்தேன். இந்த பெண் என்னை இப்படி காப்பாற்றுவாள் என்று எண்ணிதான் நான் திருமணம் செய்தேன். அந்த ஐயா என்னை இப்படி நடத்துவார், என்னை பத்திரமாய் கண்கலங்காமல் வைத்திருப்பார் என்றுதான் அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன். இவர்கள் என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார்கள் என்று நம்பினான். என் அண்ணனுக்கு எல்லாம் நான் கொடுத்தேன், என் தம்பிக்கு எல்லாம் நான் கொடுத்தேன். என் சகோதரியை நான் இப்படி நம்பியிருந்தேன், அந்த சகோதரன் மேல் நான் மலை போல் நம்பியிருந்தேன். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், நான் இந்த முழுமையான சபையையே நம்பியிருந்தேன் என்று சொல்லுவார்கள். இவைகள் எல்லாம் நடந்தது, இவைகள் எல்லாம் காரியங்களாய் மாறி இருந்தது. ஆனால் கடைசியில் கிடைத்தது பலன் குழிக்குள்ளே தள்ளிவிடப்பட்ட ஒரு நிலைமை. அதுவும் தண்ணீர் இல்லாத குழி என்று, வெறுமையான குழி என்று எழுதியிருக்கிறது. ஆதரவில்லாத குழி, மறுபடியும் தூக்கி எடுப்பதற்கு இல்லாத குழி, குடிக்க தாகத்திற்கு தண்ணி இல்லாத குழி, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு குழியிலே தள்ளிவிட்டார்கள் என்று. என்னோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய அனுபவங்கள் இதை போல தான். அந்த மருத்துவரை தான் நம்பியிருந்தேன், நேற்று வரைக்கும் அவரை தான் நம்பியிருந்தேன், என்னை கைவிட்டு விட்டார். இந்த மருந்து 2 மாதத்துக்கு 3 மாதத்திற்கு சாப்பிட்டால் முழுவதும் பூரண சுகமாகும் என்று சொன்னார் என்று அந்த மருந்து மேல் நம்பிக்கை உள்ளவனாய் வாங்கி சாப்பிட்டேன். இந்த மருந்து என்னை கைவிட்டது. இவர்களை தான் நான் முழுமையாய் நம்பி என் வாழ்க்கை நான் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். என்னை அனாதையாய் விட்டு விட்டு போய்விட்டார்கள். இது சொல்லுவதல்லாமல் சில நேரத்தில் நம்மோடு பயணித்தவர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மை நேசித்தவர்கள், நம்மை முற்றிலுமாய் பாதுகாக்கும்படியாய் நம்மை கைகளில் ஏந்தி இருக்கிறவர்கள் செத்து போய் விடுவார்கள், மரித்து விடுவார்கள். அப்பொழுது நான் சொல்லுகிற வார்த்தைகளை எண்ணி பாருங்கள். என் தலையில கல்ல போட்டு போயிட்டியேம்மா, எடுத்த வார்த்தையே, என்னை அனாதையாய் விட்டுட்டு போயிட்டியே, நான் என்ன செய்வதென்று தெரியாது, இனிமேல் நான் என்ன செய்வேன். இப்படி அழுகிற அழுகுறல் எத்தனையோ முறை காதுகளில் நாம் கேட்கிறோம். எனக்கு ஒரே 65 ஆண்டுகள் புருஷன் மனைவியாய் வாழ்ந்த ஒரு சகோதரர், ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். திடீரென்று அந்த அருமையான தாய் மரித்தார்கள். பார்க்கும்படியாக போயிருந்தார் வீட்டிற்கு. அவர்கள் என்னை பார்த்தவுடன் அழுத வார்த்தை என்ன தெரியுமா? என்னை அனாதையாய் விட்டு விட்டு போய்விட்டாலே. இவ்வளவு காலங்களாகி 85 வயதானது இவருக்கு. அந்த அம்மாவுடைய வயது ஏதோ 5 வயசு அல்லது 6 வயசு முன்ன பெண் இருக்கலாம். இந்த காலத்தில் இவ்வளவுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகள், எல்லாரும் நல்ல சம்பாத்தியம், நல்ல வீடு, சொந்த வீடு, எல்லா வசதிகளும் உண்டு. இவ்வளவு இருக்கிற ஒருவர் என்னை அனாதையாய் விட்டு விட்டு போய்விட்டால், அப்படியானால் ஒரு நிலைமை ஒன்று வரும் பொழுது எப்படி நாம் கதறுகிறோம் என்று பாருங்கள். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையை அப்படியே நாம் மறுபடியும் நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். யோசேப்பினுடைய நிலைமை எண்ணி பாருங்கள். யோசேப்பு கதறுகிறார், சகோதரனே, அண்ணனே, தம்பியை என்னமோ சொல்லி அழுகிறார். அண்ணா அண்ணா, சகோதரனே என்று எத்தனை முறை கதறி இருப்பார். ஒரு ஆள் அவருக்கு உதவுவதற்கு, அவரை தூக்கி விடுவதற்கு, அவருக்கு ஒத்தாசை செய்வதற்கு இல்லை. ஆனால் ஒரு காரியம் ஒன்று இந்த வேதத்தில் அருமையாய் எழுதியிருக்கிற அந்த சம்பவத்தை எண்ணி பாருங்கள். 26வது வசனத்தில் அங்கு எழுதியிருக்கிற வார்த்தை, யூதா என்கிற சகோதரன் குழியில் இருக்கிற யோசேப்பை கொன்று விடுவதற்கு மனம் இல்லாமல் குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படி தீர்மானித்தார். அதற்கு பின்பு நடந்த சம்பவங்கள் நிறைய ஏராளமா இருக்கு. விற்றதற்கு எல்லா காரியங்களுக்கும் வேதத்திற்குள்ளாக நாம் அறிந்து கொள்வதற்காக தேவன் ஆழமான காரியங்களை எழுதியிருக்கிறார். அவருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். இப்படி நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். இங்கு இந்த யூதா உள்ளே கிடக்கிற குழியில் இருக்கிற இந்த மனிதனை
இந்த சகோதரனை எப்படி ஆகிலும் தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். ஒரே முடிவு, இந்த ஒரு முடிவு, அதற்கு மேல் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்கிற ஒரு தீவிரித்து சகோதரனிடத்திலே பேச போகிறார். ரோமனிடத்திலே பேசியிருக்கிறார். அதற்கு அடுத்த லேவி, சிமியோன், லேவி, யூதா, மற்ற சகோதரனிடத்துல இசக்கார், செபுலோன் இடத்துல எல்லாரிடத்தையும் கூப்பிட்டேன். இப்பா நம்ம சகோதரன் கொலைக்குள்ள கிடக்கிறான், தூக்கி விடுவோம், அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஒரே வரியை பரிந்து பேசுகிற தன்மையோடு யோசேப்புக்காக வக்காலத்து வாங்குற ஒரு மனிதன் என்று சொல்லுவார்கள். யோசேப்புக்காக பாரப்படுகிற ஒரு மனிதன் என்று, யோசேப்புக்காக மிகுந்த அக்கறை கொண்ட ஒரு மனிதனாக, ஒரு சகோதரனாக குழியிலிருந்து தூக்கி எடுத்து தாங்களை ரட்சிப்புக்கு உரியவராய் ரட்சணியத்தை காண்பிக்கத்தக்க ஒரு மேன்மையான நிலைமைக்கு கொண்டு போவதற்குரிய பாதையில் நிறுத்துகிறார் என்கிறதை நாம் இந்த வேதத்தில் வாசிக்கலாம். இந்த சம்பவம் தான் இன்றைக்கு நம்முடைய நினைவிற்கு வர வேண்டியது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சில நேரத்தில் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். என்ன நடந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை மனதிற்குள் கொண்டு வருகிறோம். பிரச்சனைகள் வரும்பொழுது அல்லது நிதானப்படுகிற வேலைகளில் ஒருவேளை ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அது எல்லாரும் செய்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இக்கட்டான நிலைமைகள் வரும்பொழுது ஆண்டவரை முற்றிலும் மறந்து விடுகிறோம். அவர் எப்படிப்பட்டவர், அந்த காரியங்கள் அவரால் முடியும், அவர் கூடும், அவர் செய்வார் என்கிற இந்த நிலையில் இருந்து நம்முடைய பதட்டத்தினாலும் நம்முடைய நிதானமின்மையினாலும் அப்படியே மறந்து விடுகிறோம். இங்கு ஒரு யூதன், யூதா என்கிற பெயருக்குரிய இந்த சகோதரன் தன் சொந்த சகோதரனை குழியில் இருந்து தூக்கி விடுவதற்குரிய காரியங்களை மேற்கொள்ள தொடங்கினார். என்னோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படுகிறேன் அன்பு சகோதரா. இன்னைக்கு கூட இதே போல யோசேப்பின் நிலைமையில் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை உண்டு, அநேகருடைய ஒவ்வொரு நாளின் சூழ்நிலைகள் உண்டு. நிறைய பேருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் யோசேப்பு குழியில் கிடக்கிறது போல ஒப்பானதாய், அநேகருடைய வாழ்க்கை பிரிந்து குடும்பமே கந்தலாகி, குடும்பத்தின் நிலைமையை யோசேப்பை போல குழியில் கிடக்கிற பரிதாபமான நிலைமையில் இருப்பதற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்மை மீட்டெடுக்க ஒரு சகோதரன் அதே யூத கோத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியும். யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் என்று ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அருமையான சகோதரன் யோசேப்பை மீட்டெடுக்க யூதா பரிந்து பேசி வெளியே கொண்டு வந்தது போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யூத கோத்திரத்தை சேர்ந்தவராய் குழியில் கிடக்கிற உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படி வந்தார். உண்மைதான், வந்தவர் வந்த வேலையோடு நிற்கவில்லை. எப்படி ஆகிலும் வெளியே எடுத்தே தீர வேண்டும் என்று முடிவெடுத்தார். எப்படி ஆகிலும் குழியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். பால் குழி, வெறுங்குழி, ஒன்றும் உதவாத குழியில் இருந்து வெளியே தன் சகோதரனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்த அதே அனுபவத்தோடு எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். பாதாளத்தில் இறங்கினார் என்று எழுதியிருக்கிறார். தூக்கி எடுப்பதற்காக, ரட்சிப்பதற்காக. அதுவும் வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 13:14, சங்கீதம் 103:14, 103:4, சங்கீதம் 49:5, இந்த 3 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். பாதாளத்தின் வல்லடிக்கு விலக்கி காக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாய் ஒரு யூத சகோதரன் புறப்பட்டது போலவே இன்றைக்கும் குழியிலிருந்து தூக்கி எடுத்து கரை மேல் நிறுத்துவதற்காக, இன்னும் சுருக்கமாய் சொன்னால் வேறு காரியங்களை நாம் இதில் பேசுவதற்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. என்ன சுருக்கமாக சொன்னால், உண்மையாய் குழியில் இருந்து எடுத்து ஜீவனை காப்பாற்றும்படி, குழியில் இருந்து எடுத்து ராஜ அரண்மனைக்கு கொண்டு போகும்படி, குழியில் இருந்து எடுத்து அநேகருக்கு ஜீவன் கொடுக்கும்படி, குழியில் இருந்து எடுத்து ஒரு சந்ததியையே காப்பாற்றி அமைக்கும்படியாக, குழியில் இருந்து எடுத்து அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்கிற விளக்காய் கொண்டு போய் நிறுத்தும்படி, குழியிலிருந்து எடுத்து யாக்கோபின் வம்சத்தில் இருக்கிற ஒருவருக்கு ராஜமேன்மை உண்டாயிருக்கிறது என்கிற மேன்மையை காண்பிக்கும்படியாக, அவருக்கு மகிமை உண்டாகட்டும்.
யோசேப்பை எடுத்த யூதாவின் கோத்திரத்தில் இருந்தே ஒரு யூத குலத்தை சேர்ந்த இயேசு என்னும் ஒருவர் இறங்கி வந்தார். சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். கலக்கங்கள், போராட்டங்கள், குழியில் இருந்த அனுபவங்கள், குழிக்குள் இருக்கிற உபாதைகள், குழிக்குள் இருக்கிற மரண வேதனைகள், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாத நிலைமைகள், இனி யார் ஆதரிப்பது, யார் தேற்றுவது, யார் என்னை விசாரிப்பது, இனி நான் ஏன் வாழ வேண்டும், இனி எதற்காக நான் ஜீவிக்க வேண்டாம், எனக்கு இனி சாவை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது, நான் இனி வாழ்வதற்கு எனக்கு ஆதரவு யார், எல்லாம் என்னை கைவிட்டார்கள், எல்லாம் என்னை விட்டு விலகி விட்டார்கள், எல்லாம் எனக்கு விரோதியாய் மாறினார்கள், எல்லாம் எனக்கு துரோகிகளைப் போல நிற்கிறார்கள், இனி என்னை ஆதரிக்க யாரும் இல்லை, என்னை ஒருவேளை அரவணைத்து ஒருவேளை உணவு கொடுக்க கூட எனக்கு யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பலவீனத்தோடு சோர்ந்து போயிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கடத்தோடு மனம் உடைந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எந்த நிலையிலும் எனக்கு நிம்மதி இல்லை என்று நிம்மதியை இழந்தவனாய், சாவை தவிர எனக்கு கதி இல்லை என்று சாவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதால் தைரியமாய் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அன்றைக்கு யோசேப்பை குழியிலிருந்து எடுக்கும்படியாய் புறப்பட்ட ஒரு யூதாவின் வம்சத்திலிருந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் குழியிலிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கட்டி கொடுத்து மறுபடியும் ஒரு அதிசயத்தின் மகிமை விளங்க பண்ணுவதற்கு அதே யூத கோத்திரத்தில் தோன்றின இயேசு என்னும் ஒருவர் உயிருள்ளவராயிருக்கிறார். தூக்கி எடுக்கிற சகோதரனாய் நிற்கிறார். நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற வாக்கு கொடுக்கிற ஒரு சகோதரனாய் நிற்கிறார். உங்கள் மன சோர்வுகள், மன கலக்கங்கள், மன போராட்டங்கள், உள்ளத்தில் தோன்றி இருக்கிற எல்லா விதமான பாரங்களையும் வார்த்தையாய் சொல்லுங்கள். யோசேப்பு குழிக்குள் இருந்து நான் அழுதார் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது நினைவு கொள்ளுங்கள். அவர் சொல்லியிருப்பார், சகோதரனே நீங்க என்ன அண்ணா அண்ணா ஏன் என்ன எல்லாம் இப்படி விட்டுட்டீங்க கதறினார். அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இயேசு நம்முடைய மூத்த சகோதரன் என்பதை மனதில் வையுங்கள். காரணம் அவர் தேவனுடைய பிள்ளை, அவர் தேவனுடைய குமாரன். நானும் நீங்களும் தேவனுடைய குமாரத்திகள். உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு பெரிய நெருங்கின உறவு. அவர் மூத்தவர், நான் இளையவன் என்கிற அந்த நிலைமைக்கு நம்முடைய மனதை செலுத்துங்கள். இந்த மனதிற்குள்ளாக ஒரு ஆழமான சிந்தையை கொண்டு வாருங்கள். அண்ணா என் நிலைமையை பாருங்க, என் மூத்தவரே என் நிலைமையை பாருங்க, எனக்கு மூத்து இருக்கிறவரே என்னுடைய வெறும் பால் குழிய பாருங்க, வெறுங்கொழிய பாருங்க. ராத்திரியில எப்படி நான் தூங்குவேன், ராத்திரியில எப்படி நான் சகித்திருப்பேன், ராத்திரியில எப்படி நான் தனித்திருப்பேன். அண்ணா என் நிலைமையை பார்க்க மாட்டீரா? ஒரே ஒரு வார்த்தை யோசேப்பு கதறினது போல நீங்களும் நானும் கதற தொடங்கினார். சத்தம் யூதாவின் காதுகளில் கேட்டது போல சத்தம் யூத கோத்திரத்து சிங்கமும் யூத தாவீதின் வேரும் யூத குலத்திலிருந்து என்னையும் உங்களையும் கொலையில் இருந்து மீட்டெடுக்க பிறந்தவருமாய் இருக்கிற இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் செவிகளில் பழம். அவர் அதை சத்தத்தை கேட்டு அமர்ந்திருக்க மாட்டார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். நடு சமுத்திரத்திற்குள் அழுது புலம்புகிறார்கள். ஐயோ என்ன செய்வது என்று தெரியவில்லை, தண்டு வழிக்கிறோம், படகு எந்த புறத்தில் போகிறது என்று தெரியவில்லை, முழு இருட்டு என்று கதறினார்கள். ஆனால் அவர் விட்டுவிடவில்லை. எங்கோ போடுகிற சத்தத்தின், எங்கோ பேசிக்கொள்கிற ஒரு சத்தம் தூரத்தில் இருக்கிற அவர் செவிகளில் பட்டது. இறங்கினார், தண்ணீரின் மேல் நடந்த அருகிலே போனார். வேதத்தில் எவ்வளவு நேர்த்தியாக எழுதியிருக்கிறது என்று பாருங்கள். எங்கெல்லாம் துக்கமோ, எங்கெல்லாம் மரண வேதனையோ, எங்கெல்லாம் சங்கடமோ, எங்கெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அங்கெல்லாம் பிரசன்னமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஜெபிக்கிறதற்கு முன்பு உனக்கு தேவை என்னது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு சகோதரன் கதறுகிற கதறலை அத்தனை பேரும் சகித்து கொண்டார்கள். யூதாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. சகிக்க முடியாமல் ஒரு யூதா புறப்பட்டு தன் சகோதரனுக்கு ஒத்தாசை செய்யும்படி தன் சகோதரனை குழியில் இருந்து தூக்கி எடுத்து அவனை காப்பாற்றி இருப்பார். ஆனால் காப்பாற்றும்படியே இறங்கி வந்தவர், கை தூக்கும்படியே இறங்கி வந்தவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியே இறங்கி வந்தவர்,
பயப்படாதே, நான் தான் என்று கடலின் மேல் நடந்து போய் அவர்களை திடப்படுத்தும்படியே இறங்கி வந்தவர். துக்கத்திலும் வேதனையிலும் மன சங்கடத்திலும் இருக்கிறவர்களின் கண்ணீரை துடைக்கும்படியே இறங்கி வந்தவர். எங்கெல்லாம் சஞ்சலப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டதோ அங்கெல்லாம் காணப்பட்டவராய் அவருடைய துக்கத்தையும் அவருடைய சோர்வையும் மாற்றும்படியே இறங்கி வந்தவர். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்க்கும்படி நிச்சயமாய் இருக்கும் இடத்துல இறங்கி வருவார். ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு இடத்தில் தனித்திருக்கலாம், அனாதையாய் ஒரு கூடாரத்தில் இருக்கலாம், அனாதையாய் திக்கற்றவர்களாய் ஒரு இடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், கேட்பதற்கு விசாரிப்பதற்கும் கூட யாரும் இல்லை என்று துக்கத்தோடு புலம்பிக் கொண்டிருக்கிற நிலையில் இருக்கலாம். கலங்க வேண்டாம். யோசேப்பின் சத்தத்தை கேட்ட யூதாவை போல உங்கள் சத்தத்தையும் கேட்க ஒரு யூத குலத்தை சேர்ந்த இயேசு என்னும் ஒருவர் நம்மை தேடி நம் அருகிலே நிற்கிறார். பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்கும்படியாக, நெருக்கத்தின் உபத்திரவத்திற்கு விளக்கும்படியாக, சஞ்சலத்திற்கு விளக்கும்படியாக, மனவேதனைக்கு விளக்கும்படியாக, உடைந்த உள்ளத்தின் நிலைமைக்கும் விளக்கும்படியாக, சோர்ந்து போன எல்லா விதமான நிலைமைகளில் இருந்தும் மாற்றி அமைத்து பலத்தை கட்டளையிடும்படியாக உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிற இந்த நல்லவருக்கு முன்பாக நாமும் கூட கதறி கேட்போமா? ஆண்டவரே, என் சகோதரனே, எனக்கு இறங்க மாட்டீரா? நான் இப்படித்தான் இருக்க வேண்டுமா? இதுதான் உமக்கு பெரியமா? அப்படி ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி பாருங்க. இரக்கமுள்ளவராய் நம் அருகிலே நிற்பார். நம்ம அவருடைய கரத்தில் நம்மை தருவோமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சாதாரணமாக எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். ஆனால் சகோதரன் ஒருவன் தன் குழிக்குள்ளே விழுந்து ஆண்டவரே மரண தருவாயில் கிடக்கிறதை, இனி என்ன வழி என்று தெரியாமல் இருக்கிறதை, இனி வாழ்க்கை இல்லை, இனி அடுத்த ஒரு நிலைமை இல்லை, இனி என் தகப்பனை எப்பொழுது பார்ப்பேன், என் பிள்ளைகளை என்னுடைய குடும்ப காரியமாக தனித்து கிடக்கிற என்னுடைய குடும்பத்தாரை நான் எப்பொழுது பார்ப்பேன்? ஏன் எனக்கு இந்த நிலைமை? நான் சொப்பனம் கண்டதால் எனக்கு இந்த நிலைமையா? நான் தரிசனம் சொன்னதால் எனக்கு இந்த நிலைமையா? நான் உண்மையாய் வாழ்ந்ததால் எனக்கு இந்த நிலையா என்று அங்கலாய்த்து தவித்து தப்புவிக்க யாரும் இல்லையா என்று சொல்லி கதறிக்கொண்டிருந்த ஒரு நிலையை இன்றைக்கு எங்களுடைய நினைவிற்கு கொண்டு வருகிறோம். உடன் பிறந்த அவ்வளவு பேராலும் கைவிடப்பட்டு காப்பாற்றுவதற்கு யார் முன் வந்தாலும் அவர்களையும் தடுத்து நிறுத்தத்தக்கதான நிலையில் இருக்கிற பலசாலிகளான தன் சகோதரர்களுக்கு முன்பாக இனி எதுவுமே செய்ய முடியாது என்கிற பரிதாபமான நிலைமையில் சிக்கி தவிக்கிற யோசேப்பை நாங்கள் எங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறோம். யோசேப்பின் சத்தத்தை உடன் பிறந்த யூதா என்கிற சகோதரனால் சகித்து கொள்ள முடியாமல் தன் சகோதரனை குழியிலிருந்து தூக்கிவிட்ட அந்த அனுபவத்தை நாங்கள் நினைக்கிறோம். அதே யூத கோத்திரத்திலிருந்து வந்த இயேசு என்னும் ஒருவர் எங்களை தூக்கி எடுக்கும்படியாக, எங்கள் பலவீனத்தை மாற்றும்படியாக, எங்கள் துக்கங்களை சுமந்தவராய், எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டவராய், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவராய், எங்களுக்காக நொறுக்கப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு கூட நாங்கள் இருக்கிற குழிக்குள்ளாக இறங்கி எங்களை தூக்கி வரும்படியாக வானாதி வானங்களை விட்டு பூமிக்கு இறங்கி வந்த யூத கோத்திரத்து சிங்கமாய் காணப்படுகிற இயேசுவை நினைக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் யோசேப்பை போல வாழ்க்கையே குழிதான், எங்களுடைய நடைமுறையே குழிக்குள் இருக்கிறது போலதான் என்று அங்கலாய்த்து துக்கத்தோடும் மனவேதனையோடும் மன சஞ்சலத்தோடும் மிகுந்த உபத்திரவத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவர் சத்தத்தையும் கேட்பீராக, ஒவ்வொருவர் மேலும் இறக்க வைப்பீராக. அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு முடிப்பதற்கு முன்னதாக கர்த்தாவே அவர் அருகிலே நின்று அவர்களை கரம் பிடித்து தூக்குவீராக. நீர் தூக்கி இருக்கிறீர் என்று அவர்கள் அறியட்டும். அவருடைய மரணக்குழி மாறட்டும், வியாதிக்குழி மாறட்டும், பலவீனக்குழி மாறட்டும். அவருடைய சங்கடத்தின் சகலமும் மாற்றப்பட்டவர்களாய் தேவ பிரசன்னத்தை உணரும்படி நீர் கிருபை தாரும். உம்முடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க வெளிப்படையான அற்புதம் ஒன்று நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். யூதாவை போலவே யூத கோத்திரத்திலிருந்து தோன்றின யூத கோத்திரத்து சிங்கமானவர் உங்களோடு கூட நின்று கரம் பிடித்து தூக்கி உங்களை நிலைப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.